அன்பு தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிற டெக்ரிவல் தமிழ் சேனல். என் பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம ஜேமரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ரொஃபஷனல் ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் யாருக்காவது ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 3000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்னன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும். உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ட்ரைபாடில். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னதை பார்த்துடலாம். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெட், இன்னொன்று ப்ளூ. நமக்கு அந்த கலர் பார்த்தீங்க ரெட். பாக்ஸோட லெஃப்ட் சைடில் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைபாடோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை உள்ளே பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அது ஆல் அப்படின்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ பாக்ஸை டாப் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணோடனே உள்ள ஒரு பிளாக் கலர் பேக் இருக்குது. அந்த பேக்கை வெளியே எடுப்போம். ஸோ அந்த ஒரு பேக்லையும் பார்த்தீங்கன்னா ஜேமரி அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ பேக் இப்போ அன்சிப் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலர் ட்ரைபாட் இருக்குது. இந்த ஒரு ட்ரைபாடை கையில் எடுக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதை இப்படி கீழே வச்சுருவோம். இந்த ஒரு ட்ரைபாடில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பார்த்துடலாம். எப்படி யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகுது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரைபாடோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த லெக் மேலே ஒரு ஹேண்ட் கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் பைப்பால் மேட் பண்ணியிருக்காங்க. மற்ற பார்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டில் ட்ரைபாட் அண்ட் மோனோபாட் ரெண்டுமே சேர்ந்து வருது. இந்த மோனோபாட் நீங்கள் தனியாக எடுத்து செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை எல்லா விதமான DSLR கேமராவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைபாட் அண்ட் மோனோபாடோட மேக்ஸிமம் வெயிட் அப்ளிகபிள் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10 kg வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஒரு ரப்பர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சர்ஃபேஸில் வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணிக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சர்ஃபேஸில் இதை வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். எந்த ஒரு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையே கிடையாது. இது பேர் சென்டர் பிரேஸ் லாக்கிங் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி இங்கே ட்ரைபாடை எக்ஸ்பேண்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ஒரு சென்டர் இப்போ ஸ்லைட் ஆகக்கூடிய ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டிலில் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி கையில் எடுத்துக்கவும் கீழே வச்சுக்கவும் முடியும். ரொம்பவே ஒரு ஈஸியான டிசைன் தான் இது. கையில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் லெக் ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. இது 3 ஸ்டேஜஸாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேஜஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணி பார்க்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஹைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ 3 ஸ்டேஜஸ் டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாடோட சைஸ் டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 175.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இதுதான் இதோட மேக்ஸிமம் ஹைட் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த ஹேண்டில் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் மூவ் பண்ணிக்கலாம். குயிக் ரிலீஸ் லாக் நாப்பை லூஸ் பண்ணிவிட்டு கேமராவை லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். இந்த மோனோபோடோட லாக் நாப் லூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் மோனோபோட தனியாக எடுத்து செல்ஃபி ஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் இருக்கும்போது ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு மோனோபோடோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் ராட் இருக்கும். அதை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ள 4 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் பார் வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மோனோபோடோட லென்த் மட்டுமே 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். பார்த்துங்க இதுக்குள்ளே எவ்வளோ ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றத. நீங்கள் மறுபடியும் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இது டைட் ஆகிக்கும். இது மேலே நீங்கள் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மோனோபோட் நார்மலாக இருக்கப்பையும் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் அதோட சைஸில். இந்த ட்ரைபாடோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் லேயருக்குள்ளே ஒரு பபுள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பபுள் மூலிமா நீங்கள் உங்களோட ட்ரைபாடோட பொசிஷன் எப்படி இருக்குன்றதை ட்ராக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ட்ரைபாடு ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் ஸ்லைடிங்காக இருக்கா அப்படின்றத இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். மோனோபோட டாப்பில் இருக்கக்கூடிய இந்த லாக் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளேட்டை தனியாக கையில் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டோட டாப்பில் இருக்கிறதுக்கு பேர் தான் மவுண்டிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை தான் நீங்கள் கேமராவோட அட்டாச் பண்ணணும். இதோட ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டோட பேக் சைடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த பிளேட் எப்படி கேமராவோட அட்டாச் பண்ணுறதா பார்த்துருக்கீங்க. இந்த கேமரா மேலே வச்சு இந்த ஹேண்டில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கேமராவோட அட்டாச் ஆகிடுச்சு. லூஸாகவே நல்லாவே கிரிப்பாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளேட்டை கொண்டு போய் நீங்கள் மோனோபோட மேலே வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கேமரா வச்சு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதை இதோட யூசிங் மெத்தட். இந்த ஒரு லாக் நாப் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேமராவை வெர்டிக்கல் மோஷனில் நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். இந்த நாப் ரிலீஸ் பண்ணி கேமராவை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். சினிமாவில் வர மாதிரி ஃபுல் ரொட்டேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி மென்ஷன் பண்ண எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எப்படி கேமரா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலான்றதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மோனோபோடில் கேமரா ஃபிட் பண்ணால் எப்படி இருக்குன்றதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது மோனோபோடோட ஃபுல் எக்ஸ்பென்ஷனில் வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க. ட்ரைபாடுக்கு கீழே கூடிய இந்த ஒரு ஹூக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவில் தான் நீங்கள் கேமரா மவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டம் பிக்சர்ஸோ வீடியோஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனுக்கும் இந்த ட்ரைபாட் யூஸ் ஆகும். அண்ட் மறுபடியும் இந்த ஒரு ஹூக்கு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிட்டு இந்த கேமரா ஸ்ட்ராப் இதில் தொங்க விட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மோஷன் ரன்னிங் பிக்சர் மாதிரி ஏதாவது ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ
அவ்வளோதாங்க, இந்த ஒரு ப்ராடக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்த்தாச்சு. சாம்சங் M21 மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். மறக்காம அந்த ஒரு வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் ட்ரைபாட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.